கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் ரஃபா என்கிற அன்பு சகோதரர் திருப்பூரில் இருக்கிற அவங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். அவங்க ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒரு ஜெப விண்ணப்பம் பிரிவினை, குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினை. இந்த பிரிவினையின் ஆவி மாறணும். பிரியமானவர்களை, இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரிவினை, குறிப்பாக கிறிஸ்தவ குடும்பங்களை குறிவைத்து பிரிவினையை பிசாசு கொண்டு வருகிறார். பிரிவினைக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் மறுபக்கம். ஸோ இந்த பிரிவினைகள் மாறணும். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, எப்பொழுதும் ரஃபேல் என்கிற அன்பு சகோதரருக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்கிறேன். அன்பு சகோதரர், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிரிவினைகளை இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். பிரிவினைகளை கொண்டு வருகிற சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். சொன்னாங்க, கோடிக்கணக்கில் கடன், அந்த கடன் பிரச்சனைகள் முற்றிலும் மாறட்டும். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். உபாகமம் 15:6 கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். யாரும் உன்னை ஆளுவதில்லை, மற்றவர்களை ஆளுவாய். இந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில் பலிப்பதாக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, தைரியமாயிரு, சோர்ந்து போகாதே. நல்ல கவனிங்க, 2 காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு, தைரியமாயிரு, சோர்ந்து போகாதே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்ம தைரியமாக இருக்க வேண்டிய இடத்துல தைரியமாக இல்லாமல் சோர்ந்து போகிறோம். இதுதான் பிரச்சனை. இன்றைக்கி உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை தேவனாய் கர்த்தர் அழித்து போட போகிறார். கர்த்தர் உங்கள் கூட இருக்கச்சல ஏன் நீங்கள் சோர்ந்து போகணும்? கர்த்தர் உங்கள் கூட இருக்கச்சல நீங்கள் தைரியமாக இருக்கணும்ல. நம்ம சோர்ந்து போயிடும். சோர்ந்து போயிடுச்சுன்னா எப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும்? நீதிமொழிகள் 24:10 வசனத்தை வாசித்து பாருங்கள். இது உங்கள் வாழ்நாள் முழுதும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வசனம். உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு வசனம். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போகும். நீதிமொழிகள் 24:10. எப்போவுமே நீங்கள் சொல்லணும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும், எத்தனை ஆபத்து வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். இன்றைக்கி ஒருவேளை மனசளவில், அளவில், சிந்தை அளவில், உங்களுடைய வாழ்க்கை அளவில் நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா இன்றைக்கி ஒரு பலனை கற்றுக் கொடுக்க போகிறேன். ஏசாயா 40:29 ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போனவனுக்கு கர்த்தர் பலனை கொடுப்பாராம். ஒருவேளை இது நடக்கலையே, மனசளவில் சோர்ந்து போயிட்டீங்கள, நல்ல காரியம் செய்த என்னை எல்லாரும் வேதனைப்படுத்துகிறாங்களே, சோர்ந்து போயிட்டீங்கள. சோர்ந்து போன உங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம லைஃப்பில் இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம் ஒன்று, தைரியமாக இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. பாருங்கள், 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது எல்லாத்தையும் இழந்துட்டான். மனசளவில் சோர்ந்து போயிட்டான். எல்லாரும் கல்லெறியணும் அப்படின்னு சொல்லி தாவீதை கொன்னுறணும்னு நினச்சிட்டாங்க. தாவீது அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். 1 சாமுவேல் 30:4. ஆனால் அதே அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். தைரியம், திடப்படுத்தினான். ஆண்டவரிடத்தில் கேட்குறான், சோர்ந்து போகாமல். 30:8 நான் அதை தண்டை தொடர்வேனா, அதை பின்தொடரலாமா, அதை பிடிப்பேனா, ஜெயிச்சிடலாமா? ஆண்டவர் சொன்னார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய்.
சோர்வு போயிட்டு அவங்க கூட இருந்தது 600 பேர். ஆற்றை கடக்கிறதுக்கு முன்னாடியே 200 பேர் எங்களால் வர முடியாது சோர்ந்து போயிட்டாங்க. 400 பேர் ஆற்றை கடக்கிறாங்க. ஆற்றை கடந்தனால 200 பேர் சோர்ந்து போய் நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தாவீது மட்டும் சோர்ந்து போகலை. 600 பேர் இருந்த இடத்துல ஃபஸ்ட்டு 200 பேர் போயிட்டாங்க. ஆற்றை கடக்கும் பொழுது 200 பேர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 200 பேர் சோர்ந்து போகாமல் ஜெயிச்சிட்டான். தேவனுடைய பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. பிசாசை ஜெயிச்சிடலாம். இன்றைக்கி தேவை தைரியமாக இருந்தால் எத்தையும் சாதிச்சிடலாம், நிச்சயமாக செய்திடலாம். ஒரு நாள் ஒரு தங்கச்சியை சந்தித்தேன். உங்கள் அப்பா அம்மா சோர்ந்து போய் என்கிட்ட சில ஜெப விண்ணப்பத்தை சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவை பார்த்து, ஏன்பா எத்தனை ட்ரிப்பு நான் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அந்த தங்கச்சி சொல்கிறான், பிரதர் நான் சோர்ந்து போகலை, எங்கள் அப்பா அம்மா சோர்ந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என்ன அப்படின்னா 3 முறை நிச்சயதார்த்தம் நடக்கிற மாதிரி வந்து நின்றுட்டு, பெத்த தாய் தகப்பனால் தாங்க முடியல. ஆனால் அந்த மகா சோர்ந்து போகாமல் இருக்கிறான். நல்ல ஒரு இடம், கோடிக்கணக்கான சொத்து, அதுக்கெல்லாம் மேலே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு கிருபையாக ஆசீர்வாதமான மகனை கற்றுக் கொடுத்தான். இப்போ அந்த தாய் தகப்பன் சொல்கிறாங்க, அந்த 3 நிச்சயதார்த்தம் நின்னது நல்லதுக்கு, இல்லைனா என் பிள்ளை வாழ்க்கை நாசமாயிருக்கும். தைரியமாக இருங்க, உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கட்டளையிடுவான். பாருங்கள், ஒரு முறை தாவீது யுத்த களத்துக்கு வரான். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனைவருடைய இருதயம் கலங்கி சோர்ந்து போயிருக்குது. சவுல் ராஜா கலங்கி சோர்ந்து போயிட்டான். இப்போ அவன் சொல்கிறான், ராஜாவை பார்த்து 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 32, 33 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் சோர்ந்து போக வேண்டியதில்லை, இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலங்கி போக வேண்டியதில்லை, நான் போய் உன் கூட யுத்தம் பண்ணுவேன். சவுல் சொல்கிறான், உன்னால் முடியாது. அவன் சின்ன வயசுலேருந்து யுத்தத்துக்கு பயிற்சி வைக்கப்பட்டவன். நீயோ இளைஞன். அப்போ தாவீது சொல்கிறான், என் கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரு, ஏன் சோர்ந்து போகணும்? கர்த்தர் உங்கள் கூட இருக்கிற, தைரியமாக இருங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அத்தனை பேருக்கு தைரியத்தை கொடுத்துருங்க, சோர்வை எடுத்து போடுங்க, ஜெயிக்கக்கூடிய கிருபையை கொடுங்க. இப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. சோர்ந்து போகாமல் தைரியமாக இருக்க உதவிச்சிங்க. நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென் ஆமென்.